So friends, what do you think about yourself? Just ஒரு 5 minutes கண்ண மூடி உங்களை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள். உங்களோட எண்ணங்கள் எப்படி போயிட்டுருக்கு, என்னென்ன மாதிரியான ஒரு மூட் ஸ்விங்ஸ்குள்ளே நீங்கள் மாட்டிட்ருக்கீங்க, என்னென்ன மாதிரியான நிலைகளை வந்து கடந்துட்டு வரீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சோம்பேறித்தனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 minutes உங்களை பற்றி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு புலப்படும், நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஆகும். உங்களோட எண்ணங்கள் வந்து அடிக்கடி ரேண்டமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு வந்து வேறு மாதிரி மாற்றி செய்வீங்க. திடீர்னு வந்து உங்களோட எண்ணங்கள் வந்து வேறு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்து மாறி போயிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை ஃபிக்ஸடாக நாம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பண்ணவே முடியாது. நம்மளோட எண்ணங்கள் ஒரே மாதிரி சீராக இருக்கவே செய்யாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரைன் டம்பிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு திஸ் சேனல் வெறுங்கிரி. ஸோ நீங்கள் உங்களை பற்றி திங்க் பண்ணுவீங்க தெரியுமா, எனக்கு என்னென்ன தேவை, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ பண்ணுற வேலை என்னை எங்கே கொண்டு போக போகுது, என்னென்ன மாதிரியான மூட் ஸ்விங்ஸ்லாம் நான் மாட்டிட்டு இருக்கேன், என்னோட எண்ணங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை பெறுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை பற்றி ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க தெரியுமா. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. என்னோட லைஃபுக்கு எது முக்கியம் இல்லை, எதை நான் ஃபஸ்ட்டு பண்ணணும், இந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணனா என்னோட லைஃப்பில் அதிகப்படியான ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு திங் வந்து எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. எது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, எதை நான் ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை நான் செகண்ட் பண்ணணும், எதை நான் தேர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட எண்ணங்களை, உங்களோட செயல்பாடுகளை, உங்களோட தேவைகளை, எதிர்பார்ப்புகளை ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருந்துட்டு இருக்கு, நம்ம லைஃப்ல நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. என்ன ரீசன்னா, அவங்க ஒரு நார்மலான ஒரு ஆர்டினரியான ஒரு இமேஜினரி லூப்ல வந்து மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப்ல வந்து எல்லாத்தையுமே தினசரி வந்து ஒரே மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாது, அவங்களே வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த லைஃப் சிச்சுவேஷன், அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அவங்களுக்கே தெரியாம அந்த லூப்ல மாட்டிக்கிட்டு அதையே தினசரி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அதை பத்தி அவங்க திங்க் பண்ணியும் பார்க்க மாட்டாங்க, அவங்களால அதை ரெகக்னைஸும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க. திங்க் பண்ணி பார்த்துட்டு உங்களால ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடிச்சுன்னா கண்டுபிடிங்க. ஸோ இல்லைனா இப்போ நான் சொல்ல போற இந்த பிரைன் டம்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க உங்க லைஃப்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரைன் டம்பிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஆஸ் இட் நேம் இம்ப்ளைஸ், நீங்க உங்களோட பிரைனுக்கு ஒரு விஷயத்தை டம்ப் பண்ண போறீங்க. அதாவது உங்களை பத்தின எண்ணங்களை, உங்களை பத்தின ஒரு புரிதலை, உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டண்டா இருந்துட்டு இருக்கு, உங்களுக்கு என்னென்னலாம் பிரியாரிட்டைஸ் திங்ஸா நீங்க மாத்தணும் அப்படிங்கறத உங்களோட பிரைனுக்கு நீங்க ஃபீட் பண்ண போறீங்க. சோ தட் இஸ் கால்ட் பிரைன் டம்பிங். அதாவது உங்களை பத்தின விஷயங்களை, உங்களை பத்தின ஒரு புரிதலை உங்களோட பிரைனுக்கு நீங்க ஃபீட் பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க, சொருக போறீங்க உங்க மண்டையில, ஓகேவா. சோ இதை நான் எப்படி பண்ணலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சேன்னா என்னோட பிரைன் டம்பிங் அப்படிங்கிறதுக்கு அது எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, இட் இஸ் வெரி 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 சிம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அனலைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அனலைசிங் இல்லனா வந்து ஜர்னல் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. சோ அதை தான் நீங்க பண்ண போறீங்க. தினசரி நீங்க என்ன பண்றீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து செய்றீங்க, என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்றீங்க, கெட்ட விஷயங்கள் செய்றீங்க, உங்களோட எண்ணங்கள் எப்படி இருந்துட்டு இருக்கு, உங்களோட திங்கிங் எல்லாமே என்னென்ன மாதிரியான ஒரு மூட் ஸ்விங்ஸ்குள்ள அடங்கி போகுது, என்னென்ன மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு தினசரி நீங்க மாற்றம் பெறீங்க அப்படிங்கறத தினசரி நீங்க ஜர்னல் பண்ண போறீங்க. என்னென்ன மாதிரியான எல்லா நிலைகளையும் உங்களை பத்தி நல்லது கெட்டது, என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்றீங்க, எதனால வந்து மோஸ்ட் அஃபெக்டிவா நீங்க வந்து மாறுறீங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே நீங்க ஜர்னல் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். நீங்க ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 1 month வரைக்கும் இந்த ஜர்னலிங் ப்ராசஸ் தான், இந்த பிரைன் டம்பிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உங்களை பத்தின ஒரு விஷயங்களை அனலைஸ் பண்ணி எழுதி வைக்கிறத நீங்க பண்றது மூலமா உங்களோட பிரைனுக்கு உங்களை பத்தின நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்த முடியும். அதாவது நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு லூப்புக்குள்ள மாட்டிட்டு இருப்பீங்க தெரியுமா. நீங்க எதுவுமே திங்க் பண்ணி பார்க்காம, எதுவுமே ரெகக்னைஸ் பண்ணி பார்க்காம, என்னோட லைஃப்ல வந்து தவறான பாதையில போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நீங்க ரெகக்னைஸ் பண்ணவே மாட்டீங்க. பட் இந்த மாதிரி நீங்க ஜர்னல் பண்றது மூலமா நீங்க நிறைய விஷயங்களை திங்க் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து ஜர்னல் பண்றேன், அதை நான் எப்போ பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து டவுட் கண்டிப்பா இருக்க செய்யும். நீங்க தினசரி நைட்டு தூங்க போவீங்க தெரியுமா, அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, தூங்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நோட் புக்கோ ஏதோ ஒரு பேப்பரோ எடுத்து வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ரைட் இட் டவுன் எவ்ரிதிங். உங்களை பத்தின எல்லா விஷயங்களும், நல்லது கெட்டது, நான் சொன்ன மாதிரி நீங்க என்னென்ன மாதிரியான மூட் ஸ்விங்ஸ்ல வரீங்க எல்லாத்தையுமே ஜஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பிரைன்ல கொஞ்சம் கொஞ்சமா அது ஃபீட் ஆகும். அது ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ரைட் பண்ணும்போது நீங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நான் வந்து இதுல வந்து டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து இதுல நல்ல விஷயம் அதிகமாக வந்து பண்ணியிருக்கேன், நான் வந்து இதுல வந்து சோம்பேறித்தனப்பட்டுட்டு நான் ரொம்ப வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க செய்யும். சோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மறுநாளைக்கு உண்டான ஒரு தூண்டுதலை உங்களுக்குள்ள ஏற்படுத்திவிடும். நான் வந்து நேற்று இந்த மாதிரியான டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து இந்த மாதிரியான விஷயத்துல வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ இன்னைக்கு வந்து அதை ப்ரொடக்டிவா நான் கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கான ஒரு தூண்டுதலா இன்னைக்கு நீங்க ஜர்னல் பண்றது, இன்னைக்கு நீங்க உங்களை பத்தி ரைட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கே தெரியாம உங்களை பத்தி தெளிவுபடுத்துறதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த ஜர்னலிங் மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி
பண்ணி பாருங்க. இதை நீங்க இதுக்கு தான் பண்ணணுமா, நான் வந்து என்னை பத்தி தெரிஞ்சது தான் இந்த ஜர்னலிங் மெத்தட் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமே கிடையவே கிடையாது. நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஸ்கில்லை பத்தின ஒரு சில விஷயங்களை நீங்க ஜர்னல் பண்ணி பார்க்கலாம். நான் தினசரி அந்த ஸ்கில்லை வந்து எப்படி கத்துக்கிறேன், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னென்ன மாதிரியான ஒரு ப்ராசஸை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு போறேன் அப்படிங்கிறத நீங்க ஜர்னல் பண்ணி பார்க்கும்போது எதுல நீங்க தப்பு பண்றீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து கரெக்டா செயல்பட்டு வரீங்க அப்படிங்கறத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சோ வந்து எதுலலாம் ஒரு ப்ராசஸா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறனோ, என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள்ல என்னென்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த ஜர்னலிங் மெத்தட், இந்த ஒரு பிரைன் டம்பிங் மெத்தட உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிற, உங்களோட ப்ராசஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிற இந்த ஒரு மெத்தட் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பிரைன் டம்பிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கறேன். இது என்னென்ன மாதிரியான நான் வந்து செய்யலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் ஃபோன் இருக்கு, மொபைல் ஃபோன்ல நீங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பா அது உங்களால முடியும். இல்ல என்கிட்ட லேப்டாப் இருக்கு, சிஸ்டம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுல ஒரு வேர்ட் ஸ்ப்ரெட்ஷீட் அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி அதுல வந்து தினசரி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், வெறும் 10 நிமிஷம் மட்டும் தான் நீங்க அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து தினசரி நிறைய விஷயங்கள் எதுவும் செஞ்சிட மாட்டோம். ஸோ வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி நீங்க எழுதி வைக்கிறது மூலமா கண்டிப்பா நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து மொபைல் ஃபோன்ல எழுதி வைக்கலாம், இல்ல வந்து லேப்டாப்போ இல்ல வந்து சிஸ்டம் வச்சிருந்தீங்கன்னா அதுல கண்டிப்பா எழுதி பார்க்கலாம். அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு மெத்தட், ஜஸ்ட் ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையுமே எழுதி வைங்க. அது ரொம்ப சிம்பிளா இருந்துட்டு இருக்கும். நீங்க வந்து அடிக்கடி எடுத்து பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு 3 மெத்தட்ல நீங்க எதனா வந்து ட்ரை பண்ணி பார்த்து நீங்க வந்து உங்களை பத்தின விஷயங்களை ஜர்னல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பிரைன் டம்பிங் மூலமா நீங்க வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அதாவது நம்மளை பத்தி இவ்வளோ விஷயம் இருந்துட்டு இருக்கா, நாம இவ்வளோ விஷயங்களை வந்து தெரியாம இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தோமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த பிரைன் டம்பிங் மெத்தட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண் முன்னாடி எடுத்து வந்து காட்டும். நமக்குள்ள எவ்வளவு திறமைகள் இருக்கா, நம்ம வந்து எவ்வளவு தப்புகள் செஞ்சுட்டு இருக்கோமா, நம்ம வந்து ஒரு தவறான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோமா, இல்ல வந்து கரெக்டான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெளிச்சம் போட்டு காட்டும். கண்டிப்பா ஒரு 30 டேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்களே வந்து ஒரு சுயமான ஒரு மோட்டிவேஷன், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள நீங்களே கிரியேட் பண்ணிப்பீங்க. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுனால உங்களோட ஒரு குற்ற உணர்ச்சியை, நம்ம வந்து தவறான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியை, ஒரு செல்ஃப் பிளேமிங் உங்களுக்குள்ள ஏற்பட்டு நீங்க சரியான திசையை நோக்கி போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரைன் டம்பிங் மெத்தட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.